எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முதல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து நுகரார்கள். முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவருடைய தன்னறவில்லாத பணியை கிராமப்புறத்து மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறும் கல்வியும் தர அவ்வளவு பாடுபட்ட பெருந்தலைவரை வணங்கி இதை தொடங்குற. இந்த பள்ளிய மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்கிற என்னுடைய இனிய நண்பர் திருமிகு பாண்டிக்குமார் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களான உங்களையும் வழங்குகிறார். இன்றைக்கு அவர் சொன்னது மாதிரி மிக அழகா காமராஜரை பத்தி நமது பாண்டிக்குமார் ஐயா சொல்லியிருக்காங்க. அவருடைய பெருமைகளை, தன்னலமில்லாத சேவைய, அவரு மண்ணை நாடாரா, மண்ணை நாடா, பொன்னை நாடா, புகழை நாடாரா. எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? மண்ணு எவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கிறாங்க. மண்ணை நாடா, பொன்னை நாடா. பொண்ணுன்னா சங்கத்தை, பொன்னை நாடா. அவர் சொன்னது மாதிரி திருமணம் கூட செடிகள். பெண்ணை நாடா, புகழை நாடா. இதெல்லாம் புகழ் வரும்னு அவர் செய்யலையா? எதை நாடுனாரு? கல்வியை நாடுனாரு, மக்களுடைய நல் வாழ்க்கையை நாடுனாரு, தமிழகத்தின் உயர்வை நாடுனாரு. இந்த இந்திய பெருநாட்டினுடைய கிங் மேக்கர் அப்படின்னு ஐயா சொன்னாங்க, பாண்டிக்குமார் ஐயா. கிங் மேக்கர். 3 பிரதமர்களை இவரே பிரதமர் ஆயிருக்கலாம், இருந்தாலும் கூட நாடா எதெல்லாம் நாடா? புகழை நாடா. எதெல்லாம் நாடா? பொன்னை நாடா, மண்ணை நாடா. எதை நாடுனாரு? மக்களுடைய நல்வாழ்வை நாடுனாரு. பிள்ளைகள் கல்வி பெற்றால், கல்வி கண் போன்றதான், கல்வி பெற்றால் அவங்க உயர்ந்துருவாங்க. அவங்க உயர்ந்தா என்ன உயர? நீ எல்லாம் படிச்சா அடுத்தது என்ன உயர? குடும்ப உயர. குடும்பம் உயர்ந்தா ஊர் உயரும். ஊர் உயர்ந்தால் நாடு உயரும். அப்ப அந்த கல்வி இந்த சிற்று உயிர்க்கு சிற்று உயரா. நம்மள என்ன உயிர்? சிற்று உயிர். அதுக்கு உற்ற துணை கல்வியை விட சிறந்தது இல்லையா? அவர் சொன்னது மாதிரி நான் ஒரு கண்டமாணிக்கம் அப்படிங்கிற ஊர், இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர். கண்டமாணிக்கம். அங்க சாதாரண குடும்பத்துல பிறந்தாலும் என்னுடைய கல்விக்கு ரொம்ப உதவுனது அங்கே இருந்த தொடக்கப்பள்ளி, ரொம்ப சிறந்த பள்ளி. அங்கே இருந்த உயர்நிலை பள்ளி. அதற்கப்புறம் வள்ளல் அழகப்பர் கட்டிய அழகப்பா கல்லூரி. இதுல எல்லாம் படிச்சதுனால நான் எல்ஐசிங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்துல பணியில சேர முடிஞ்சிச்சு. அதற்கு அப்புறமும் நான் சும்மா இருக்கல. அங்க எங்களுக்கு நிறைய பரீட்சைகள்லாம் உண்டு. டிபார்ட்மெண்ட்ல இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய பரீட்சைகள் இருக்கு. எல்லாரும் என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த டாக்டர் பரீட்ச, இன்னொன்னு என்ன இன்ஜினியர் பரீட்ச, இதெல்லாம் பரீட்சை நடத்திட்டு இருக்கீங்க. இன்சூரன்ஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். அதுல கோடி கோடியா சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி. எத்தனை பேருக்கு எல்ஐசி சிம்பிள் தெரியும்? எல்ஐசியினுடைய அந்த குறியீடு இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு தெரியும்? எம்பளம்
ஒரு விளக்க 2 கைகள் பார்த்து குடும்பத்துக்கு அந்த குடும்ப தலைவருக்கு அகாலமாக மரணம் ஏற்பட்டால் எல்லாருக்கும் ஏற்படும். அதுக்கு அவருடைய வருமானத்தை அது காக்குது. வாழும்போது அவருக்கு, வாழ்க்கைக்கு பிறகு அவருக்கு குடும்பத்துக்கு. அந்த மாபெரும் நிறுவனத்துல அது மாதிரி படிப்பு ஆக்சுவரியல் சயின்ஸ் இருக்கு. இது மாதிரி படிப்புகள் எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் தேடி சொல்லி கொடுப்பாங்க. நிறைய படிப்பு இருக்கு. ஆடிட்டர் மாதிரி ஆக்சுவரியும் ஒருத்தர் இருக்காரு. யாரு ஒரு பேர் என்ன? ஆக்சுவரி. என்ன சொல்லுங்க? அது ஒரு பெரிய பெரிய படிப்பு. அவருக்குதான் எல்லாருமே இந்தியாவிலே மிக அதிகமான சம்பளம் ஆக்சுவரிக்கிறாரு. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் ஒருத்தர் இருக்காரு. அது போயிட்டு நான் அங்க சேர்த்துட்டு தொடர்ந்து படிச்சேன். அதனால என்னோட சேர்ந்தவர்களை விட கூட நான் 6 ப்ரமோஷன் வாங்குறேன். டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற பதவியில பணியை நிறைவு செய்யும். அப்ப தொடர்ந்த படிப்புங்கிறது உடனே நிக்கல. படிப்புங்கிறது இந்த பள்ளியில படிச்சது மாத்திரம் இல்ல. படிப்புங்கிறது வாழ்க்கை பூரா இருக்கு. சாந்துணையும் கல்லாதவாறு தம்பிகளா கேட்கிற சாந்துணையும் கல்லாதவாறு வாழ்கிற காலம் முழுவதும் சாகிற வரைக்கும் படிக்கணும்னு சொன்னாங்க. லைஃப் லாங் எஜுகேஷன். என்ன? லைஃப் லாங் எஜுகேஷன். அப்ப வாழ்கிற வரையில் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாடும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் எவ்வளவு கற்றுக்கிறேன். நீங்க நான் இப்படி இங்க உட்கார்ந்து நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு இல்லை. சரியா? கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் எங்கேயும் கற்றுக்கொள்ளலாம். தேடினால் தேடாததும் கிடைக்கும். சொல்லுங்க. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நிறைய கிடைச்சிச்சு. இந்த கல்வி நமக்கு நிறைய. அதனால என்ன சொல்றாரு? நமக்கு சிற்று உயிர்க்கு உற்ற துணை. என்ன? சிற்று உயிர்க்கு உற்ற துணை என்னவா? கல்வி. அந்த கல்வி நிறைய பேர் சுந்தர் பிச்சை அப்படின்னு தருக்காரு. தெரியுமா? யாரு கேள்விப்பட்டீங்களா? தம்பியா தெரியுங்களா? சுந்தர் பிச்சை மிகப்பெரிய உலகின் கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய தலைவர். அவரே மிக சாதாரண குடும்பத்திலிருந்து கல்வி ஒன்றாலதான் இந்த உலகத்தினுடைய தலைவராக இருக்கார். அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்க. அப்ப கல்வி, நிறைய கல்வியை பற்றி சொல்லுவாங்க எல்லாரும். சாரு காமராஜரை பற்றி, அவருடைய பணியை பற்றி நமது பாண்டிக்குமார் சார் மிக அழகாக நிறைய சொல்லிட்டாங்க. அதற்கு பாண்டிக்குமார் சார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அதுல அறிமுகம். அதுக்கப்புறம் எம்வி ஸ்கூலுக்கு நான் பயிற்சிக்கு போனது இருந்த அறிமுகம் தொடர்ந்து என்னோடு அறிமுகத்தில் இருக்க. நான் அவருடைய தமிழ் அறிவை, அவருடைய புரிதலை, தெளிவை மிகவும் போர்த்துகிறார். சரியா? பாண்டிக்குமார் அப்படின்னா பேருக்கு என்ன பொருள்? ஒவ்வொரு பேருக்கு ஒரு பொருள் இருக்கு. நான் பெரும்பகுதி பயிற்சிகளில பேசி நான் கேட்கறதுக்கு குமார் அப்படின்னா யாரு? குமரன் அப்படின்னா யாரு? அழகன், இளைஞன் எல்லாம் குமார் இருக்கு. பாண்டிக்குமார், பாண்டிய நாடு. நம்ம நாடு என்ன நாடு? பாண்டிய நாட்டு. குமார் அப்படின்னு சொல்றாரு. வயதானவரும் இளைஞர்கள் தான். சரியா? மனதால் இளைஞர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மீது தலைமை ஆசிரியர் இங்க இருக்காரு. அதே மாதிரி இங்க ஆசிரியர் பெருமக்கள் மிகச்சிறப்பான பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இங்க அழைத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. அவங்களுக்கு பேசுவாங்க. இதுல இருந்து 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் பொதுவாகவும்
அப்புறம் +1+2 தனியாகவும் பேசலாம்னு நினைக்கிறேன். 10ஆம் வகுப்புல எனக்கு ஆசிரியருடைய இசைவோட உங்களுக்கு சில இந்த கல்வியில முக்கியமான கற்றல் முறைகள் சிலதை சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் காமராஜரை பற்றி ஐயா அழகா சொல்லிட்டாங்க. நான் அவருடைய தன்னலமற்ற சேவையை எதையெல்லாம் நாடல எதையெல்லாம் நாடுனார்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த கல்விக்காக சில விஷயங்களை சொல்ல, நீங்க கற்றல் எப்படி எல்லா பிள்ளைகளும் கற்றல் எப்படி இருக்கணும். இப்ப நான் எல்லா துறையிலும் சொல்றது, நான் சொல்றத செய்றீங்களா சரிங்களா பயிற்சி மேற்கொண்டு சொல்றத தம்பிகளா செய்றீங்களா சரிங்களா. உங்களுடைய ஆட்காட்டி விரலை கன்னத்தில் வையுங்கள். செய்ய எல்லாரும் எல்லாரும் செய்ய எல்லாரும் செய்ய. இதுக்கு பேரு ஆட்காட்டி விரல கட்ட விரல. இதுக்கு பேரா கண்ணு கண்ணு எது இதானே. என்ன செஞ்சிருக்கணும் இப்படி செஞ்சிருக்கணும். ஆனா என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க பார்த்ததை செஞ்சீங்க. நான் சொன்னது என்ன நான் சொன்னது செய்ய இல்லையா. அப்ப நான் கேட்கிறேன் மறந்து விடுகிறேன். நான் கேட்கிறேன் என்ன பண்றேன் I hear I forget. நான் கேட்கிறேன் என்ன பண்றேன் மறந்து. இந்த காதில் இருந்து இந்த காது வழியா போயிடும் சரியா. நான் பார்க்கிறேன் என்ன பண்றேன் கொஞ்சம் நினைவில் வைத்திருக்கிறேன். பார்க்கிறேன் நினைவில் வைத்திருக்கிறேன் சொல்லுங்க. I see I remember. I hear I forget. I see remember. I do I understand. நான் செய்கிறேன் புரிந்து கொள்கிறேன். I do I understand. செய்கிற போது என்ன பண்றோம் கண்ணு பார்க்கு காது கேட்கு. எழுதுற போது கைக்கு எழுது மனசு இறங்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா எதுலையும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை எழுதணுங்க. முக்கியமாக நீங்க சார் சொல்ற போதோ அவர் சொல்ற போதோ இந்த எழுது அப்படிங்கிறது நீங்க கற்றல் முறையில முதல் விஷயம். என்ன விஷயம் செய்யுது என்ன செய்யறது. ஒரு சொல் அல்லது 2 சொல்ல கேட்கிற போது எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இப்போ ஒரு கதை சொல்றேன் சரியா. ஒரு இடத்துல இது கற்றல் எல்லாத்துக்குமே நீங்க எப்படி நல்ல பிள்ளைகள வரலாங்கிறது. ஒரு இடத்துல 2 கல்லு கழிச்சான். என்ன கிடச்சு கற்கை கிடந்து. என்ன பண்ணா ஒரு சிலை செய்யணும். கல் என்ன பண்ணணும் ஒரு கல்லுகிட்ட போய் இது உருவக கதை கல்லு பேசுமா நாங்க அடுத்த கேள்வி. அந்த கல்லுகிட்ட போய் நீங்க நாங்க சிலை செய்ய போறோம் நீங்க வர்றியா அப்படின்னு கேட்க ஒத்துக்கிறியா. அந்த கல்வி சொல்லிச்சான் சிலை செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க சிலை செய்ய என்ன பண்ணுவாங்கப்பா கொத்துவாங்க. உயிரால வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலை உருவாகிறது. சிலை எப்ப வந்து வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது என்ன உருவாகுது சிலை உருவாகிறது. என்ன உளியால கொட்டுவீரா உளியால அடிப்பீரா வலிக்க நான் மாட்டேன். எந்த கல்வி ஒரு கல்வி. இவங்க என்ன பண்ணாங்க அடுத்த கல்லை கேட்டாங்க. அது சரின்னு ஒத்துக்கிடுச்சு. அத கொத்தி கொத்தி வேண்டாத பகுதியில உளியால தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலையாக உருவாச்சு. அதை கொண்டு போய் எங்க வச்சாங்க பாப்பா வலிக்குதா கை காலு இங்க வச்சாங்க.
கோயில வச்சாங்க. அதுக்கு பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வழிபட்டாங்க. வழிபட்டுட்டு வெளியில வந்தாங்க. வழியில வந்தா இந்த செதறதங்க உடைக்கிறதுல சூரத்தங்க சொல்றாங்கல்ல, செதறதங்க உடைக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்தாங்க. இந்த ஒரு கல்லு மாட்டேன்னு அதை தூக்கி போட்டாங்க. நச்சுன்னு முதல் நச்சு நச்சுன்னு வாழ்க்கை பூரா அடி. என்ன கொஞ்ச நாள் இந்த பள்ளியில நீங்க இவ்வளவு சிறந்த ஆசிரியர் பெருமக்களோட உங்களை ஒப்படைச்சு வலிதாங்குங்கள் தான் சிலையாகிறது. சொல்லுங்க, வலிதாங்குங்கள் தான் சிலையாகிறது. அந்த இவர்கள்ட்ட நீங்க உங்களை ஒப்படைக்கணும். என்ன ஒழுங்கல்ல என்னன்னு சொல்லிச்சு மாட்டேன். அது என்ன பண்ணல, அத இவங்கள்ட்ட ஒப்படைக்கல. சரியா? ஒரு கல்வி சரின்னு ஒத்துக்குது. சரின்னு ஒத்துக்குனா இவர்களுடைய கையில களிமண்ண கூட, களிமண் எங்க இருக்கு? களிமண் எங்க இருக்கு? பல மூளையில இருக்கு. எந்த மூளை? பலருடைய மூளை களிமண். அத சிற்பமாக உருவாக்குறாங்க. சரியா? இன்னொன்னு, உங்கள்கிட்ட இருக்க வேண்டாததெல்லாம் குறைச்சுக்கணும், நீக்கிக்கிட்டா டீச்சர்ன்றவங்களா வருவேன். சரியா? உங்கள்டெல்லாம் இப்ப ஒரு அரை நிமிஷம் தர, நீ எதையெல்லாம் நீக்கிக்கிட்டா, எதையெல்லாம் குறைச்சிக்கிட்டா, நான் இது கிளாஸா இருந்தா எழுத சொல்லுவேன் வகுப்புல, நீக்கிக்கிட்டா நீ சிறப்பா வருவாயின்னு நினைக்கிறத நினைச்சு பாரு. எவ்வளவு நிமிடம்? அரை. இதை நான் குறைச்சிக்கிட்டேன்னா தம்பிகளா, இதை நீக்கிக்கிட்டேன்னா நான் மிகச்சிறந்தவனாக வர முடியும். இப்ப கல்லு சிற்பமாக அந்த கல்ல என்ன பண்ணாங்க? வெளியில போட்டாங்க. போறவன் வர்றவெல்லாம் மிதிப்பேன். நாய்க்குட்டி போச்சுன்னா அதிகம் பண்ணு. அப்ப வெளியில கிடக்கிறது அறிவீங்களா, உள்ள இருந்து கொண்டாடப்படணுமா? நீங்க கொண்டாடப்படணுமா திண்டாடப்படணுமா? சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண? ஒண்ணு ஒப்படைக்கணும்னு சொன்ன. ரெண்டாவது வேண்டாததான் என்னென்ன வேண்டாவது இருக்கிற யோசிச்சு பாரு. அந்த தண்ணியை சாப்பிட்டு என்னெல்லாம் நீ நீக்கிக்கிட்டா அந்த கொஞ்சம் வெயில் இருக்க பிள்ளைங்களை கொஞ்சம் மாற்றிங்கிறோம். அப்படி பசங்க எதையெல்லாம் கொஞ்சம் நீக்கிக்கிட்டா இப்படி அங்க வாங்க கண்டு பாக்குறாங்க பாப்பாங்களா? அங்க வாங்க. எதையெல்லாம் குறைச்சிக்கிட்டா நிறைய பிள்ளைகளை நிழல்ல இருக்கலாம், நிழல்ல இருக்காங்க. இங்க பாருங்களேன், நிறைய பிள்ளைங்க எதையெல்லாம் குறைச்சுக்கணுங்கிறாங்க. முக்கியமா இன்னைக்கு ஒரு முக்கியமா எதெல்லாம் நம்மள இது பண்ணது என்ன? தம்பி ஹலோ, இங்க வாங்க. ஓகே, கிருஷ்ணா நல்லா செய்யறாரு. தான் சொன்னாரு, நீங்க உறுதிமொழி எடுத்த போது இந்த நாடு பற்றி பெருமிதம் கொள்ளணும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நான் அதன் புதல்வர், நான் அதன் புதல்வி அப்படின்னு பெருமை கொள்ளணும். நீங்க அது மாதிரி இந்த திருக்கோஷ்டியூர் இது ரொம்ப பழமையான ஊரு. 8ஆம் நூற்றாண்டுல ஆழ்வார் இத பாடுறாரு, பெரிய ஆழ்வார் இத பாடுறாரு. என்ன பாடுறாரு? வண்ணம் அடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். என்னன்னு பாடுறாரு? வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் நம்பி இங்க வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு.
அப்ப 8ஆம் நூற்றாண்டிலேயே, 8ஆம் நூற்றாண்டுனா எவ்வளவு காலத்துக்கு ஆச்சு? 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திருக்கோஷ்டியூர் மிகச்சிறப்பா இருந்தது. வண்ணமாடங்கள் திருக்கோஷ்டியூர் அதுல சிறப்பான பண்டிகை. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டுல ராமானுஜர் சொன்னாங்க. ராமானுஜர் எத்தனை பேர் இந்த ராமானுஜரை கருத்து கேள்விப்பட்டிருக்கீங்க? ராமானுஜர் எத்தனை பேரு? தம்பி சும்மா தான் இருந்துச்சியா, நீ சொல்லக்கூடிய ஒரு பையன் கேப்பா. ராமானுஜரை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? கேள்விப்பட்டியா பாப்பா? இல்ல அதுவும் போகும்போதுதான். அதாவது ராமானுஜர் அந்த கல்வியில மிகச்சிறந்தவர். வடமொழியும் தமிழ் மொழியும் கல்வியில மிகச்சிறந்தவர் ராமானுஜர். அப்படின்னு அனுஜர் ராமானுஜர் சொல்ல ராமானுஜரை பத்தி யாராவது இல்ல. அந்த ராமானுஜர் இங்க ஒரு சிறந்தது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சிறந்தது. எனக்கு தமிழ் சிறந்தது, உங்க பாண்டிக்குமார் சாருக்கு தமிழ் சிறந்தது, இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய படிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கு. அந்த ராமானுஜருக்கு இந்த வைணவத்துல சிறந்தது, மக்களுக்கு சிறந்தது என்ன அப்படின்னா அவர் அந்த காலத்துல எத்தனாவது நூற்றாண்டு சொன்ன பிள்ளைங்களா வேற கவனமா கேளுங்க. 12ஆவது நூற்றாண்டுல அவரு மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப இந்த திருக்கோஷ்டியூர்ல திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்க. யாருக்க? அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாருக்கிட்ட தெரியுமோ அது நீங்க தேடி போகணும். இந்த நான் சொல்ற கதைகளை தொன்மக்கதையாக இருந்தாலும் அதுல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்க. அவரு எதை தேடி போறாரு? கல்வியை தேடி போறாரு. யார்கிட்ட போறாரு? இந்தூர்ல இருந்த திருக்கோட்டியூர் நம்பி. அவர்கிட்ட ஒரு முறை வந்து கேட்கிறாரு, அவர் சொல்லல. 2 முறை கேட்கிறாரு. நீங்க கஜினி முகமது பத்திலாம் படிக்கிறீங்க. 18 முறை வந்தாரு பாரதத்தின் மேல படையெடுத்தாருன்னு படிக்கிறான். எத்தனை முறை? தம்பி 18 முறை. யாரு? கஜினி முகமது. இவரு 18 தவணை இந்த திருக்கோஷூருக்கு வந்தாரா? வந்து யார பார்க்க வர்றாரு? திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜர். இதுல ஒரு உண்மை இது இருக்கிறதுனால, ஒரு கருத்து இருக்கிறதுனால உங்களுக்கு சார் 18வது முறை அவரு இந்த அவருக்கு தெரிந்த மெய்ப்பொருள் நாராயணா அத சொல்லிக் கொடுத்தார். அப்ப சொல்லிக் கொடுக்கிற போது என்ன சொன்னாரா? இது மறைபொருள், இத நீ வெளியில சொன்னீங்கன்னா உனக்கு நரகம் வரும், சரியா? அதனால இத வெளியில சொல்லாத, நீ மாத்திரம் படி அப்படின்னு யார் சொல்லிக் கொடுத்தா? ராமானுஜருக்கு அவருடைய ஆசிரியர் திருக்கோட்டியூர் நம்பி. இவர் என்ன பண்றாரா? அதை கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு? இந்த கோயில்ல ஒரு இடம் இருக்கா பாதிக்கலாம். எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? அங்க ராமானுஜருக்கு ஒரு சிலை வச்சிருக்கான். முதல் இதுல இந்த அந்த கோபுரம் 3 நிலைகள்ல இருக்கு. இந்த கோபுரம் சரிங்களா? அதாவது வேற இடங்கள்ல எல்லாம் உள்ள செங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க. இங்க இருக்கிறது உள்ள உள்ளீடு. இப்ப பெரிய கோயில் இருக்குல்ல, பெரிய கோயில் எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல. அந்த கோபுரம் இருக்குல்ல, அது ஒரு சிறந்த அமைப்பு. அதுக்கு உள்ள போகலாம், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அது மாதிரி இந்த கோயில் மேல ஏறி போய் பாருங்க. எல்லாத்தையும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கயறு கூட இருக்குங்க, சரியா? அப்ப கோபுரத்து மேல இருந்து இத மக்களுக்கு சொன்னாரா?
கல்வி சொல்லப்பட வேண்டியது, கல்வி பகிரப்பட வேண்டியது. என்ன பண்ண வேண்டியது? கல்வி எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப யாராவது 2 பேனா வச்சிருக்காங்க, 2 பேர் பேனா 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 வச்சிருக்கோம், கையில பேனா வச்சிருக்கிறது வாங்கப்பா, 2 பேர் வாங்கப்பா எதிர்க்கிறாங்க, சும்மா வாங்க. சரி, இந்த நான் ஒரு பேனா தரேன், இன்னொரு பேரை யாராவது பாராட்டு கண்ணு வர்றா, வந்ததுக்காக அவனுக்கு பாராட்டுங்க. இந்த பையனை கூட, இந்த பையன் இந்த பேனா பேனா வாங்கிட்டு பாக்கிறேன் எல்லாரும். இவ்வளவுதான். இந்த பேனாவை அவன்கிட்ட கொடு. இப்ப 2 பேர்த்தையும் முதல்ல என்ன எத்தனை பேனா இருந்துச்சு? ஒரு பேர். இப்ப கொடுக்குறாரு. இப்ப இப்ப எனக்கு ராமானுஜர் கதையே தெரியும், சரியா? இங்க இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு ராமானுஜர் கதையை சொன்னா, கல்வியை பார்க்கணும்னு சொன்னா, இப்ப எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? எத்தனை பேர் இங்க இருக்காங்க? 500 பேருக்கு. நான் கொடுத்தது 1. எல்லாரும் எப்படி சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. தமிழா? இது தமிழ், தமிழா பேசுவது? தமிழா என்ன? தமிழ் சொல்லி உயர்வு, தமிழ் சொல்லி அதை தொழுதுபடிக்கு பார்ப்பார். என்ன பாப்பா? சொல்லி உயர்வு என்ன சொல்லு? நல்லா சொல்லுங்க, தமிழ் நல்லா சொல்லுங்க. அந்த பொண்ணு ஏன் இப்படி தமிழை பொண்ணு கொலை பண்றீங்க? தயவு செய்து ஒலியில கவனம் வேணும், அதுதான் கட்டணவற்க. இப்ப நான் பெருமைமிகு ஆசிரியர் கேட்டுக்கிறேன், இந்த 3 நகரத்தையும் அழகா சொல்லிக் கொடுங்க. சொல்லுல பொருள் மாறிடும். அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு கல்லூரிங்கிறாரு. கல்லூரியில என்ன அர்த்தம்? கல்லு மூடி வருதாது, சரியா? தமிழ தயவு செய்து ஒலிப்பு. நீங்க வேற என்ன படிச்சாலும் படிக்காதீங்க, கவலை இல்லை. எண்ணும் எண்ணும் எழுத்தும் கண்டனத்ததும் எண்ணந்த ஏனை எழுத்தந்த இங்கிரண்டும் கண்டந்த வாழும் உயிர்க்கு. கெட்டவனுக்கு இல்ல, வாழ்றவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கண்டு வேணும். அது என்னவா? எண்ணும் எழுத்தும். எழுத்துல பிழை வரக்கூடாது, சரியா? பிழை வந்தா பொருள் மாறிடும். அதனால இந்த தமிழ் உச்சரிப்பு 3 தான். பாடம் நடத்த முடியாது. நாக்கு போய் பல்ல தொடுது, அதுக்கு பேரு கூடுதலான சொல்றாங்க. ஏது காலம் என்ன பண்ணுது? நாக்கு போய் பல்ல தொடுது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? சொல்லுங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? அந்த இல்லு போய் என்ன தொடுது? பல்ல தொடுது. அதுக்கு பேரு தொடல் நகரம், சரியா? அப்புறம் நாக்க லேசா மடிச்சு மேல் அன்னத்தை வரணும். எப்படி? நாக்க லேசா மடிச்சு எதை வரணும்? அன்னத்தை, மேல் அண்ணன் இருக்குல்ல, எங்க? நாக்க நல்லா மடிச்சு மேல் அன்னத்தை ஒற்றி வரணும். அது என்ன? 3 நாக்கில் தான் இருக்கு. நாக்கு என்ன பண்ணுது? முதல்ல பல்ல தொடும். அது இல்ல. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? சொல்லி பாருங்க எல்லாம். சொல்லெல்லாம் செய்யுதவை சொல்லாகுமாங்கிறார். சொல்லெல்லாம் செய்யுதவை சொல்லாகுமா?
அப்ப தமிழ் ஒரு சுவை, அது தெரிஞ்சதுனாலதான் நாங்க விடாம கெமிஸ்ட்ரி படிச்சு எல்ஐசியில இருந்துட்டு இந்த தமிழை தெரிஞ்சுக்கிறாங்க. தெளிவுற்ற தமிழனின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அமரர் சிறப்பு என்ன? அமிழ்ந்து சாப்பிட்டாங்களாம். சரியா? நாங்கெல்லாம் எது சாப்பிட்டாங்க? நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது சாப்பிட? தமிழ். அமிழ்ந்து. சரியா? தமிழுக்கு அமிழ்ந்து. கல்வியில என்ன சொல்ற? கற்க சொல்ற. அதுக்கு படின்னு சொல்ற. எதை படிக்க சொல்லு? சங்கத்தமிழ் நூலைப்படி. எதை படிக்க சொல்றாரு? தமிழ்னு கேக்குது. தமிழ் தமிழ் நூலைப்படி. சங்கத்தமிழ் நூல் என்னென்ன இருக்கு தெரியுமா? சங்கத்தமிழ் நூலைப்படி என்னெல்லாம் இருக்கு? எல்லாம் நிறைய இருக்கு. முடியல. என்னெல்லாம் இருக்கு? 18 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கு. சரியா? எல்லாவற்றுக்கும் மேலான திருக்குறள். இதையெல்லாம் படிங்க. காப்பியங்கள், சிலப்பதிகாரம், நெஞ்சை எழுதும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, அருமை ஐம்பெரும் காப்பியங்கள், இதையெல்லாம் படிக்கிறோம். சரியா? படிச்சா நம்ம பண்படலாம். அவர் என்ன சொல்றாரு? அடுத்தாப்புல பொருள்படும்படி பாரதிதாசன் சொல்றார். படி படி சங்கத்தமிழ் நூலிப்படி பொருள்படும்படி. எப்படி படிக்கிறேன்? இங்க பாருங்க, நான் சொல்றத நடக்காம வச்சுக்க. எதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒன்றை விட்டு போகாது. புரிஞ்சு கொள்ளாதது பொண்ணோட தங்காது. புரிந்து கொண்டால் நம்மை விட்டு நீங்காது. புரிந்து கொள்ளாட்டி நம்மள தங்காது. அப்ப பொருள்படும்படி படிச்சீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிறாய்னு அர்த்தம். எப்படி படிச்சீங்கன்னா பொருள்படும்படி படிக்க சொல்றாரு. முக்கியமா சொல்றாரு, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடினாரு. படிச்சா ஒரு சாதியம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் சரியா? அப்ப படி சங்கத்தமிழ் நூலைப்படி. அப்ப கற்க சொல்ல. இரண்டாவது கசடர கற்க சொல்ற. அதுக்குதான் தமிழ சொன்ன, ஒளிய சொன்ன, என்னும் எழுத்தும் கண்ணரத்தனுல. அது கசடர கற்க. மூன்றாவது ஒன்று சொல்றாரு, கற்பவை கற்க. கற்பவை கற்க என்னப்பா? அதாவது கண்டதையெல்லாம் படிக்க சொல்லல. நீ என்ன ஒரு துறையை தேர்ந்தெடுத்த, உங்களுக்கு 5 பாடம் இருக்கு, அதை பத்தி படிக்கிற. சரியா? கண்டது கற்க பண்டிதனாகலாம். ஆனா இந்த பாடத்தை கற்றுனா அதுல நிபுணனாகும். அதுல சிறந்த தேடினால் தேடாததும் கிடைக்கும். இந்த நாங்க சொல்றதெல்லாம் நினைவு வச்சிருந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேடுனா தேடாதது கிடைக்கும். உங்களை எல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு டீயை சாப்பிடணுமா? கேளுங்க. அப்ப கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க, கற்ற பின் கற்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்ற பின் கற்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்ற பின் கற்க அப்படின்னா என்ன பார்த்தா? அப்படி உன்னை ரொம்ப நேரமா இங்கேயே உட்கார வச்சுக்கணும் கண்ணு. பரவாயில்ல, நல்ல வேணும். அவரை பேராவை மாத்திரம் இப்ப பரவாயில்ல. கற்றது கற்கனா படிச்சதை திரும்ப படிக்க. என்ன சொல்றாரு? படிச்சத திரும்ப படிச்சாட்டா மனசுல நிற்கும். முதல்ல எழுத சொல்ல, அப்புறம் படிக்க சொல்ல, இப்ப திரும்ப படிக்க சொல்ற. இதுக்கு ஆங்கிலத்துல ரிப்பெட்டிஷன்
என்ன பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன். நீ திரும்ப திரும்ப படிச்சா அது மனசுல நிற்கும். கண்ணுகளா ஒரே ஒரு நிமிஷம் சரியா? அப்ப என்ன என்ன படிக்கணும்? கற்றவே கற்க. இதுக்கெல்லாம் கடைசியா என்ன சொல்றாரு? கடைசி கற்க என்ன? நிற்க கற்க. அப்படின்னா படிச்சதெல்லாம் எதுக்கு? படிச்சதெல்லாம் எதுக்கு பாரு. படிச்சதெல்லாம் எதுக்கு? ஞாபகத்துக்கா? அதுபடி நடக்க கற்க. அதுபடி நல்ல நூலை படிச்சா சாதி எனும் தாழ்ந்தபடி எனக்கெல்லாம் தட்டுபடி படிச்சா இந்த சாதி வராது. அனைவரும் உறவினர் உறுதிமொழி இருக்கீங்க. என்ன உறுதிமொழி இருக்கு? அது எப்ப வரும்? சாதி எனும் தள்ளுபடியம் பண்ணாதான் எல்லாரும் என்னுடன் சரியா? உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்களா? சகோதரி இருந்தா இன்னொரு தாய் இருக்கதா அர்த்தமா? சகோதரி இருந்தா இன்னொரு சகோதரன் இருந்தா என்னடா இன்னொரு தகப்பன் காவல் இருக்கதா அர்த்தம். அரண் என்ன இருக்கதா அர்த்தம்? இருக்கதா அர்த்தம் இல்லையா? இருக்காங்க. இல்லாட்டி என்ன சொல்றாரு? அன்னை தெரசா இருந்தாங்கல்ல, அன்னை தெரசா அவங்க கருவுற்று இருந்தா 1-2 பிள்ளை பெற்றிருப்பாங்களாம். கருவுற்று இருந்தா 1-2 பிள்ளைங்க. அவங்க கருணை உற்றதால என்ன உற்றதால 100 கோடி பிள்ளை பெற்றாங்களாம். எல்லா பிள்ளையும் அவங்களை எப்படி கூப்பிடுச்சு? அன்னை தெரசா. அப்ப அதனாலதான் அந்த உறுதிமொழி என்ன சொல்லுது? அனைவரும் உறவினர், அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். சரியா? சரி, உங்களுக்கு அந்த அண்ணன் தம்பி இருக்காரு, கோடிவாடின்னு சொல்றாங்க, அக்கான்னு சொல்றாங்க, தங்கத்தின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஹியூமன் ரிலேஷன்ஸ் பாடம் எடுக்கிறேன். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்லித்தரத ஒரு வாரம் கேளுங்க. பிடிச்சிருவேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பிடிச்சிருவேன். 5 நிமிஷம் பிடிச்சிருவேன். இங்க பாருங்க, ஒரு வாரம் உங்க தம்பி தங்கச்சியில கண்ணு செல்லாம் எப்படி கூப்பிடுறது? அப்படிதான் கூப்பிடுறது. கூப்பிடுறீங்களா தம்பியா? அப்படி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அண்ணான்னு கூப்பிடுறது. சரியா? இந்த உறவுங்கிறது கண்ணாடி மாதிரியா. உறவுகளை பத்தி நான் பேசுறதுனால இதை சொல்லி முடிக்கிறேன். உறவு எப்படி? கண்ணாடி முன்னாடி சிரிச்சினா அது சிரிக்கும், முறைச்சினா கையத்துக்குனா தூக்கம். என்ன ஒரு பயம் மதிக்கல, நீ யாரையாவது மதிச்சியா? மதிச்சியா? இங்க பாருங்க, சார்னு அவங்களை கூப்பிட்டீங்கன்னா, அம்மான்னு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பாரு கேட்பாங்க. இப்படி கோணிக்கிட்டு போனா அவங்க இந்த பக்கத்துக்கு திரும்பிக்குவாங்க. அதனால நீ எப்படி நடந்து கொள்ளியோ அப்படித்தான் உலகம் நடக்குது. அதனால நீ சிரி பார்த்து எல்லாரையும் பார்த்து அன்போட சிரிச்சு அட்டை அட்டையிலே 10 தவணை சொன்னா அது செத்த
சரியா? ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல வாய்ப்பு. நான் என்ன சொல்றேனோ திருப்பி சொல்லி நான் முடிக்கிற வழக்கம். அதை 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். சரியா? எல்லாரையும் பார்த்தா என்ன பண்ண சொல்றேன்? சிரிச்சு முகத்தை பார்த்து சிரிச்சு வணங்கி வாழ்த்து. சரியா? சிரிக்கிறதா எப்படி சிரிக்கிறது? இதோட முடியுமா? சிரிக்கிறதுனா இங்க பாருங்க, நான் சொல்லி தர மாதிரி சிரிங்க. சரியா? சரியா? கீப் பண்ணு தெரியக்கூடாது, மேக் பண்ணு தெரியலாம். கெட்ட பிடிக்கிறது சவுண்ட் வரக்கூடாது. என்ன? கீப் பண்ணு தெரியக்கூடாது, மேக் பண்ணு தெரியலாம். என்ன வரக்கூடாது? அது மாதிரி தெரிய. நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். சத்தம் வரக்கூடாது, தெரியல. விளையாட்டு இல்ல. நான் இப்ப சொல்லி தரேன். பெண்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் சில வீட்டுக்கு போறது இப்படி போடுதுங்க, அப்படி போடுதுங்க, அங்கிட்டு போடுதுங்க. நேர்கொண்ட பார்வையும் நெஞ்சில் யாக்கும் அஞ்சாத நெறிகளும். பாரதி என்ன பார்வை தெரியுமா? நேர்கொண்ட பார்வை எப்ப வரும்? நெஞ்சில் யாக்கும் அஞ்சாத நெறிகள் இருந்தா நேர்கொண்ட பார்வை வரும். அந்த மனசுல தைரியம், கான்பிடன்ஸ் இதெல்லாம் இருந்தா அப்ப இனிமே யாரையும் பார்த்தா என்ன பண்ணுவோம் சொல்ற? புன்னகைக்கு என்ன பண்ணுவது? வணங்கி வாழ்த்துங்கள். ஒரு பொண்ணு 6வது 7வது நல்லா சொல்லுது. யார் அதை பதில் சொல்லுது? வாழ்த்தோடு பொண்ணு சொல்லுது. வாழ்த்தோடு யாரோ சொன்னீங்க. யாரையும் பார்த்தா என்ன பண்ணாது? சிரிக்கோடு, கண்ணை பார்ப்பது, கண்ணை பார்த்து சிரிச்சு போனோடு, வழங்கோடு, வாழ்த்தோடு, பாராட்டோடு, நன்றி சொல்லோடு, பாராட்டோடு முக்கியமா மகிழ்ச்சி. அப்ப நான் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் படிக்கிற முறையும் கூட. சரியா? சில சொற்களை எழுதிக்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். சரியா? இன்னைக்கு ஆரம்பிக்கிற போது நமது பெருமைக்குரிய பாண்டிக்குமார் ஐயா அவர்கள் என்னை வரவேற்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் அவருடைய தன்னலம் இல்லாது தாய்க்கு கூட அரசாங்க பணத்தை செலவழிக்க கூடாது அப்படிங்கிறத உயர்ந்தத எதையெல்லாம் அவர் நாடார்னு சொன்ன மண்ணை நாடார், பொன்னை நாடார், புகழை நாடார். ஆனா எதை நாடுனாரு? மக்களுடைய முன்னேற்றத்தை நாடுனாரு, பிள்ளைகளுடைய கல்விய நாடு. சாப்பாடு கொடுத்து கண்ணு நான் சொன்னதை முடிக்க போறேன். முன்னாடி எல்லாம் கவனிக்காட்டி இதை கவனிங்க. சரியா? அவரை வணங்கி போற்றணும். அடுத்தது கல்வி, அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கல்வி. நம்ம துன்பத்திலிருந்து காக்கிறது கல்வி. நான் சாதாரண ஒரு கிராமத்துல வந்து ஒரு நல்ல பதவியை அடைகிறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொன்னேன். அது மாதிரி சுந்தர் பிச்சை, இந்திரா நூயி பலர் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்காங்க. அவங்க சாதாரண குடும்ப ஸ்ரீதர் வேம்புன்னு தேடி பாருங்க. அவர் தான் ஜோகோன்னு மிகப்பெரிய சாதாரண குடும்பத்தில இருந்து உயர்ந்தத இது கல்வி மூலமா அடைஞ்சிருக்காங்க. சரியா? அப்ப கல்விய என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்ன படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி. அப்படின்னா என்ன பொருள்? எல்லா நேரமும் பட்டியல இருக்க, படிக்கிறதுக்கு நேரம் காலம் இல்லை, படிங்க. அப்புறம் எதை பேசணும்? திருக்குறளை வச்சு பேசணும். தேடினால் தேடாத நூல் கிடைக்கும் சொன்னோம். 2 கற்கை கதை சொன்னோம். அந்த கதையிலிருந்து வேண்டாததை நீக்கிக்கிற போது அழகாத சிலை உருவாகுதுன்னு சொன்னோம்.
நீ கொண்டாட்டமா இருக்கணுமா, உலகம் உன்னை கொண்டாடணுமா பிண்டாடணுமான்னு நீ நினைச்சுக்கன்னு சொல்றோம். புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னோம். புரிஞ்சா அது ஒன்றுக்கு போகாது. புரியல ஏடா யாரா இங்க பாருங்க, கண்ணுகளா செல்லங்களா என்ன சொல்லுடைய வீட்டுல போய் அம்மாவை போய் என்ன பண்ணது, வீட்டுல போய் கைய பிடிச்சு கண்ணை பார்த்து செல்லாமா அப்படின்னு சொல்லி காலில் கும்பிடுவது. நல்லா தானே போச்சு அப்ப அப்ப கற்றவின் கற்கிறது முக்கியமா சொல்றேன். திரும்ப திரும்ப படிச்சாதான் மனசுல இருக்கும். அப்ப நிற்க கற்க அதுபடி நடக்கிறதுக்கு படிக்கணும் சொல்லுங்க. படிச்சா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் 2-3 வாழ்வியல் செய்திகளை சொல்லியிருக்கேன். என்ன அந்த சிரிப்பு, கண்ணை பார்த்தல், வழங்குதல், வாழ்த்துதல், இதையெல்லாம் செய்கிறது சொல்லி. இப்ப ஒன்றே ஒன்றை சொல்லி நம்புகிறேன். சிஎஸ்கே அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னா நல்லா சொல்லிய அதுக்கு முதல்ல சிஎஸ்கே எழுதிக்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நோட்ல சிஎஸ்கே, அதுக்கு அடுத்து ஒரு டீம் சொல்லுங்க ஆர்சிபி, அதை எழுதுங்க. 3வது சென்னை சூப்பர் கிங்ல எவனாவது சென்னைக்காரர் இருக்கானா? சரி, இப்ப அதுக்கு கீழே உங்க விட்டு பேரை எழுதுங்க. இப்ப 3 விஷயம் எழுத சொல்லிருக்கேன். என்னென்ன அதுக்கு கீழே எதை எழுது சார்? உங்களுடைய பேரை எழுது சார். இந்த சிஎஸ்கே ஜெயிச்சவர்களு எத்தனை மணி நேரம் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்த? 5 மணி நேரம். எல்லாரும் ஒருத்தர் கூட சென்னைக்காரர் இல்லாதது ஜெயிச்சவர்களும் உட்கார்ந்துருக்கோம். சில பேரு மும்பை இந்தியன், சில பேரு ஆர்சிபி ஜெயிச்சவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. எவனாவது இந்த 3வது ஒருத்தர் எழுதுறோம்ல, அவன் ஜெயிச்சவர்களு எவ்வளவு நேரம் பண்றீங்க? யாரு 3வது? யாரு? நான் வெல்வேன், ஐ வில் வின். சொல்லுங்க, நான் வெல்வேன். அப்படி எவ்வளவு நேரம் சொல்லிக்க பெரிய. இப்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது, நீங்க ஜெயிக்கணும். வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சாதான் அம்மா ஜெயிப்பாங்க, ரத்தத்தை பாலாக்கி தந்த அம்மா ஜெயிப்பாங்க, தோல்வியையும் மார்பிலையும் தூக்கிய அப்பா ஜெயிப்பாரு, இன்னொரு தாயான சகோதரி ஜெயிப்பா, இன்னொரு காவலான சகோதரன் ஜெயிப்ப. உங்க குடும்பம் நல்லா வரும். யார் நல்லா இருக்கா? அந்த சிஎஸ்கேயோ அதெல்லாம் இருக்கிறது நல்லா இருக்குது. யாரு நல்லா இருக்கணும்? அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்க போறிய? எவ்வளவு நேரம் செலவழிக்க போறிய? அத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. எவ்வளவு நேரம் செலவழிச்சீங்களோ அவ்வளவு நேரம் நல்லா இருக்கீங்க. இந்த சொற்களோடு இந்த அருமையான பண்டிகை வழிநடத்தி செல்கிற எனது ஈரிய நண்பர் திருமதி பாண்டிக்குமார் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து